காரியத்தை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போய் செய்து முடிக்க முடியாது. இதற்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பலன் தேவை. ஸோ ஆண்டவருடைய பலன் யார் மேலே வருதோ, ஆண்டவருடைய அபிஷேகம் யார் மேலே வருதோ அவங்க நினைக்க முடியாத அளவிற்கு செய்வார்கள். வேதம் சொல்கிறது, சீடர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களுடைய வாயில் அற்புதம் நடந்தது, அவர்களுடைய கைகளில் அற்புதம் நடந்தது, அவர்களுடைய உருமால்களில் அற்புதம் நடந்தது. அப்போது ஒரு கூட்டத்தார் அற்புதத்தை வாங்கிட்டு போனாலும் இன்னொரு கூட்டத்தாருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்ன பிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, நேற்றுக்கு என் கூட தானே சாப்பிட்டான், நேற்றுக்கு என்னுடைய தெருவில் தானே இவன் இருந்தான், நேற்றுக்கு இவன் சாதாரணமான மனுஷனாக இருந்தான், இன்னைக்கு என்ன இவனை கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது, இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறான், இவனுடைய வார்த்தை என்ன இப்படி வருது. அதான் இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், இவங்களுக்கு படிக்க தெரியாது, இவங்களுக்கு ஞானம் இல்லை, ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்குள்ளே நேற்றைக்கு பார்த்த அந்த மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான். இது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய பலன் அல்ல, உன்னதமான தேவனுடைய பலன் அவர்கள் மேல் விளைந்தது. அந்த தேவனுடைய பலன் வந்தது உடனே சாதாரணமானவர்களும் அசாதாரணமானவராய் மாறினார்கள். நான் நம்புறேன் இன்றைக்கு உங்களை பார்க்குறவங்க நாளைக்கு இப்படி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பலன் உங்க மேல கண்டிப்பாக கடந்து வரும். ஆண்டவருடைய பலன் உங்க மேல கடந்து வரும்போது நீங்க அப்படியே வித்தியாசமாய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அளவிற்கு கர்த்தர் செய்ய வல்லவராய் எல்லா